ராமன் ராமன் ஸ்ரீராம ஜெயமன் ஒண்ணு தெரியுதுங்க. சீதையை தீக்குளிக்க சொன்ன ராமன் என்ன உத்தமரோ? இப்ப நான் கேக்குறேன், ராமனையோ சீதாவையோ கண்ணால பார்த்தவர் யார்? நீயா நானா? யாருமே இல்ல. ஆனா ஒரே ஒரு தவிர, அவருடைய பெயர் தான் வால்மீகி. வால்மீகி தான் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவன், சீதைக்கு பிரசவம் பார்த்தவன். இப்ப இந்த பிஜேபி RSS எல்லாம் ராமனும் சீதையும் எந்த காலகட்டங்கள வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, துரியோதக யுகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். ஒரு யுகத்தினுடைய வருடங்கள் எத்தனை? ஒரு யுகம் என்பது 12,96,000 ஆண்டுகள். நாம் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது 4வது யுகம். இது கலியுகம். அப்ப அந்த வால்மீகி தான் அந்த கதையை எழுதுறான். சீதை சொல்ல சொல்ல எழுதுறான். வால்மீகி ஒரு கொள்ளைக்காரன். அவன் காட்டிலே குடியிருக்கிறான். யாரோ ஒரு கர்ப்பஸ்திரீ, ஒரு ராஜகுலப்பன் இப்படி காட்டிலே துறவு பூண்டு அலைகின்றாள் என்று அவளிடம் போய் கதை கேட்கிறான். அவள் சொன்னதை கேட்டு இந்த கொள்ளைக்காரன் மனம் மாறி அதன் பின்னர் தான் கண்ணால் பார்த்த சம்பவங்களை அடிப்படையாக உறுதிப்படுத்திக் கொண்டு ராமாயணம் என்ற கதையை எழுதுகின்றான். அதுதான் வால்மீகி ராமாயணம். அவன் ஒரு தாண்டா கண்ணால பார்த்தவன். அந்த வால்மீகி எழுதிய உண்மையான ராமாயணத்தினுடைய உண்மையான ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இதே வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் உத்தரகாண்ட பகுதியில் தாரகம் 43 சுலோகம் 1 என்ன சொல்கின்றேன் என்று சொன்னால், ராமன் பல மனைவிகளை வைத்திருந்தார். ராமனுடைய அப்பனாகிய தசரத மன்னனுக்கும் 60,000 மனைவிகள் இருந்தார்கள். கோசல நாட்டு இளவரசியான கௌசல்யாவை இதே தசரத மன்னன் மணந்து, இவைகள் 2 பேருக்கும் கோசல நாட்டுல பிறந்த மூத்த தலைச்சம்பளம் தான் இந்த ராமன். இதுல ராமனை பின்பற்றவனுங்க ஏகபத்தினி விரதம் பிடிக்கிறாங்களாம். ராமனுக்கே அத்தனை பொண்டாடியடாப்பா, நான் சொல்லல. ராமனை கண்ணால பார்த்த வால்மீகி சொல்றாரு, முதல்ல மனிதன் கண்டுபிடிச்சது படகு, அதுக்கு பிறகு நெருப்பையே கண்டுபிடிக்கிறான். ஆனால் நீங்கள் கடவுள் என்று வழிபடக்கூடிய இந்த ராமனுக்கு சாதாரண ஒரு கடலை கூட கடப்பதற்கு ஒரு படகை கூட கண்டுபிடிக்க முடியவில்லையா? அணில் வந்து உதவி செய்ததாம், வானரங்கள் உதவி செய்ததாம், கல்ல போட்டு பாலம் போட்டு கடந்து போனாராம். ஸ்ரீலங்கா தூக்கிட்டு வந்தாலும் பாலத்தை போட்டு போன, சிங்கப்பூர் தூக்கிட்டு போயிருந்தா என்னடா போட்டு போயிருப்ப. இப்ப இந்த ராமன் யாரு? அவன் கைபர் போலன் கணவாயை கடந்து வந்த வந்தேரி சத்திரிய கூட ஆரிய அரசன். ராமர் பிறந்த இடம் கோசல, ஆனால் புத்தர் பிறந்த இடம் அங்க, அது உஜ்ஜயினி. RSS மற்றும் பிஜேபி மற்றும் ராமரை பின்பற்றக்கூடிய பிராமண ஆரியர்கள் சொல்கின்றார்கள் 52 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் இந்த ராமன் என்று சொல்லி. ஆனால் வால்மீகி கண்ணால் பார்த்து எழுதிய இந்த ராமாயணத்தில் கௌதம புத்தரை பற்றிய ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது. அது எப்படி? புத்தர் உஜ்ஜயினில பிறந்து வாழ்ந்ததெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னுக்கு தானடா. 52 லட்சம் வருடங்களுக்கு முன்பு பிறந்து வாழ்ந்த ஒருவனுக்கு இன்றைக்கு சுமார் வெறுமனே 2000 வருடங்களுக்கு முன்பு பிறந்து வளர்ந்து வாழ்ந்ததை பற்றி எப்படிடா தெரியும்? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மாங்காய் மடை மாதிரி தெரியுதாடா? இதே வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் பாலகாண்டம் 2வது தரகம் சுலோகம் 22 படி இதே ராமனுடைய அப்பனாகிய தசரத மன்னன் தன்னுடைய மகனாகிய ராமனுக்கு பட்டம் சூட்டவனும் ஊர்ல இருக்கிற புத்த கோயில் எல்லாம், அதாவது விஹார் எல்லாம் அலங்கரி என்று சொன்னானா. அப்ப 52 லட்சங்களுக்கு முன்பு தோன்றி வாழ்ந்த ஒருவருக்கு வெறுமனே 2000 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஒருவரை பற்றிய முன்பு தோற்றப்பட்ட ஒரு மதம், பௌத்த மதம், அதை பற்றிய விகாரைகள் எப்படி அவர் கண்டத்தின் பெற்றிருக்கும்? பதில் இருக்கா? இல்ல. அது மட்டும் இல்ல, ராவணனுக்கென்று சிவபெருமான் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். நீ எந்த ஒரு பெண்ணினுடைய அனுமதியின்றியோ விருப்பமின்றியோ அந்த பெண்ணை துடுபையாக இருந்தால் உன்னுடைய தலை வெடிக்கப்படும். இது சிவபெருமான் ராவணனுக்கு வழங்கிய வரம். ஆனால் கண்ணால் பார்த்து எழுதிய இந்த வால்மீகியின் ராமாயணத்தின்படி ராவணன் சீதையை பார்த்து அருகில் வந்து அவருடைய முடியை பிடித்து இழுத்து துடையை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து அழுத்தி தூக்கிட்டு போயிருக்கான் என்று வால்மீகி குறிப்பிடுறார். அவ ஏன் ராவணன் தலை சுக்குனராகல? அப்ப சிவபெருமான் கொடுத்த வரம் பொய்யா, அல்லாவிடில் சீதை விரும்பி போனாளா? எமது ராவணன் ஒரு ஆதி தமிழ் மன்னன். அவனுக்கு நிலவழங்கி பாண்டியன் சொல்லி இன்னும் ஒரு பெயர் இருக்கு. அந்த காலத்துல இன்னும் ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதாவது ஒரு மன்னன் இன்னும் ஒரு அரசன் மீது படையெடுக்கும் பொழுது ஆண் இறை கவர்தல் என்று சொல்லி ஒரு இலக்கிய மரபு இருந்தது. ஆண் இறை கவர்தல் என்று சொன்னால் இந்த நாட்டு மன்னன் அந்த நாட்டு மன்னனை விரட்டுவதற்காக முதல்ல அந்த நாட்டுக்குள்ள போய் இந்த பசுக்களை எல்லாம் தூக்கிட்டு வந்துருவான். அதுக்கு பிறகு போய் போர் தொடுப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு இந்த நிலவழங்கி பாண்டியன் என்று சொல்லப்படுற ராவணனுடைய ரத்த சொந்த தங்கச்சியாகிய சூர்பனகைய காதல் வயப்பட்டு ஒரு ஆரிய சத்திரகுல இளவரசர்களாகிய இருவரும் அங்கவீனம் பண்ணி விடுகின்றார்கள். அவங்க சூர்பனகை என்ற மூக்கையை மறுத்துறாங்க, மார்பை மறுத்துறாங்க. உடனே ராவணன் என்ன பண்றான்? தன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட இந்த இழிநிலையை போக்குவதற்காக ஆணிரை கவர்தல் முறையினூடாக அவன் சீரையை தூக்கிட்டு போயிட்டான். அவன் தூக்கிட்டு போய் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல ஒட்டுமொத்தமாக 12 வருடங்கள் சுத்தி வர பத்தினிகளை அவளுக்கு பாதுகாப்பாக வைத்து தன்னுடைய அண்ணனின் மகள் தன்னுடைய தம்பியின் மகள்களை சீதையை சுத்தி வர பாதுகாப்பாக வைத்தவளை கவனித்தான் ராவணன். நிலவழங்கி பாண்டியன் என்னும் தமிழ் மன்னன் ஆகிய ராவணன் அவனுடைய ஆட்சி காலத்தில் எமது ஈழம் எப்படி இருந்தது என்று ராவண காவியம் என்ற ஒரு புத்தகம் சொல்லுகிறா. ஆனா அந்த புத்தகத்தை இப்ப தடை பண்ணி விட்டாங்க. யாரு? இந்த வந்தேரி ஆரிய பிராமணனுங்க.
ஏடுகை இல்லார் இல்லை, இயலிசை கல்லார் இல்லை, பாடுகை இல்லார் இல்லை, பள்ளியோ செல்லார் இல்லை, ஆடுகை இல்லார் இல்லை, அதன் பெயரும் கொள்ளார் இல்லை, நாடுகை இல்லார் இல்லை, நாடெங்கும் நற்றமிழ் வெளிச்சம் மட்டும்தான் அம்மா. தமிழ் ராவணனின் அழகின் பார்வை, தமிழ் ராவணனின் அழகின் கோர்வை, தமிழ் அவனது உயிரின் காப்பு, தமிழ் அவனது உணர்வின் மாப்பு, தமிழ் அவனது உடைமை பட்டி, தமிழ் அவனது உறவின் பட்டி, தமிழ் அவனது உயிர்மை என தனித்தமிழ் வளர்த்தோம் மாதோ. நாடெல்லாம் புலவர் கூட்டம், நாளெல்லாம் பள்ளியில் ஈட்டம், வீடெல்லாம் தமிழ் தாய் ஊட்டம், விழாவெல்லாம் தமிழ் கொண்டாட்டம், பாரெல்லாம் தமிழின் கேட்டம், பழையெல்லாம் தமிழ் கூத்தாட்டம், மாடெல்லாம் தமிழ் சொல்லாட்டம், வந்தமிழ் நகத்து மாதோ. இப்படி ஒரு நாட்டை ஆண்டுட்டு போன வேண்டாவன். அது மட்டும் இல்ல, எமது ராவணனுடைய தாயாகிய கைசேகி தனது தாய் தன்னை பார்த்து அமுதுண்ண வாடாமாட என்று உள்ளழைத்தால், அம்மா நான் தமிழுண்டு என்று சொல்லுவாண்டா நமது ராவணன். காரணம் என்ன? தமிழுக்கு அமுதொன்று பெயர். இந்த வந்தேரி ஆரிய பிராமண உலக தமிழர்களுக்கு எப்படி வரலாற்றை மாற்றியமைச்சா? எமது ராவணன் ஏதோ ஒரு அரக்கர் குலத்தை போலவும், எமது ராவனுடைய மனைவியாகிய மண்டோதரி ஏதோ ஒரு அரைக்கு போலவும் சித்தரிச்சா. ஆனால் ராவனுடைய மனைவியாகிய மன்னோதரியின் அந்த அழகு எழில் எப்படி இருந்த என்று சொன்னால், பாவை குலமெல்லாம் அவள் படிமை குறமாடும், கோவை குலமெல்லாம் அவள் புகழை கடை நாடும், காவி குலமெல்லாம் அவள் கண்ணு குறவாடும், பூவை குலமெல்லாம் அவள் புல்லு குலமாகும். அப்படி ஒரு தமிழ் ஈழத்து அழகான ஒரு பெண்மணி அவள் இன்றைக்கு எப்படி சித்தரிச்சு வச்சிருக்கானுங்க. இந்த கம்பன் தமிழ் கழகம் அது தண்டு கொண்டு, இந்த கம்பரை தூக்கிக்கொண்டு, கம்பராமனை தூக்கிக்கொண்டு இவனுங்க வரக்கூடாது சொல்லி போட்டனா? ஏன், என்ன காரணம்? உலகத்திலே உயர்வான காதல் அம்பிகாவதி அமராவதி காதல் மட்டும்தான்டா. ஏன், கிளியோபைட்ரா சீசர் காதல் கதை கூட ஒரு கற்பனை தான். இட்ஸ் நாட் a historical event. அந்த அம்பிகாவதியை கொலை செய்ய சொல்லி அரசன் ஆணையிட, அந்த அரண்மனையில் அரச வேலையில் அரச புலவராக இருந்த இந்த கம்பனிடம் சென்று தன்னையும் தன் கணவனையும் காப்பாற்ற சொல்லி அரசனிடம் போய் சிபார்சு செய்ய சொல்லி இந்த கம்பனிடம் வந்து அம்பிகாவதி அமராவதி அழுதார்களே. அவர்களை பற்றி இந்த கம்பனுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை, இரக்கமும் இல்லை. தான் கண்ணால காணாத சீதைக்கு பக்கம் பக்கமாக எழுதினான் கம்பன். தினம் படித்த கண்ணீரால் உன் தீவுக்குள்ளே கடல் வளர்த்தாயே, அசோக வனத்தில் இருந்து அழுதாளே, அந்த சீதையை கூட நீ கண்ணால பார்க்கலையே, கவி மட்டும் சொன்னாயே கம்பா. அம்பிகாவதியை இழந்து அமராவதி உன் காதுக்குள்ளே வந்து அழுதாளே கம்பா. நீ எழுத கணக்கெங்கே ஒன்றும் காட்டலையே. ஊமை வெயிலுக்கே உருகிவிட்ட வெண்ணை நீ, அடடாவோ அக்னி மலைக்கே நீ அளவில்லை. வந்தேரிகளாய் வந்தவனுக்கெல்லாம் வந்து வாழ்ந்தவனுக்கெல்லாம் அழுது அழுது வீழ்ந்து போனது இந்த தமிழினமா போச்சுடா. அன்னைக்கே இந்த வந்தேரி ஆரிய பிராமணெல்லாம் சேர்ந்து பூர்வீக தமிழ் குடிகளாக எங்களை சூத்திரன் பஞ்சமன் அரக்கன் எழுதினார்களே. தமிழா, இது உனக்கு தேவையாடா? உலக தமிழர்களே, நிறை கவர்ந்து நின்றொழுகுவது உலக தமிழர் மரபு, அது ராஜ தர்மம். தன்னுடைய சகோதரிக்காக ராவணன் அதை செய்தது. எமது ராவணன் ஒரு நிரபராதி குற்றவாளியாக மாற்றப்பட்டு இன்று வரை கொண்டிருக்கின்றான். காட்டி கொடுத்து கவிவாடிய கம்பன்களோ இன்று சேர்பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட எமது ராவணனை ஒரு அரக்கன்மார் சித்தரிச்சு ஒரு அரக்கர் வம்சம் குலமண்டெல்லாம் காட்டி ராமாயணம் என்று சொல்லி ஒரு போலியான சீரியலை திறந்து ஊர்ல உள்ள எமது தமிழ் பொம்மலை எல்லாம் அதை பார்க்க வச்சு அள வச்சு எப்பேற்பட்ட எமது ஈழத்து தமிழ் மன்னனை ராவணனை நாத்தி அடிச்சு நமது வரலாற்றையே குழப்பிட்டாங்கடா இந்த வந்தேரி அயோக்கிய பயலுக. கடைசியில இந்த ராமன் எப்படி சாகுறான்? தற்கொலை பண்ணி சாகுன்றான் இந்த ராமன். வால்மீகி கண்ணால் கண்டு எழுதிய ராமாயணத்தின்படி நான் கேட்கிறேன், தற்கொலை பண்ணி இறந்தவன் எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும்? எத்தனை ஆண்டுகளாக இவருடைய ராமலீலா மைதானத்தில் இன்று வரை எமது ஈழத்து பாண்டிய அரசனாகிய ராவணனை 10 தலையோடு உருவ பொம்மையாக சித்தரித்து வில்லம்பில் நெருப்பு விட்டு அந்த பொம்மையை எரித்து பார்த்ததை ரசித்து மகிழ்கின்றீர்களே. ராவணன் இறந்ததை அவன் கொண்டாடுறான். அட தம்பிங்களா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரத்தில் வீட்டிடக்கூடிய ஆரிய வந்தேரி பிராமணர்களை பொறுத்த வரைக்கும் ஈழத்து தமிழர்கள் நாங்கள் எல்லாம் ராவணன் வாரிசுகள். இந்த காரணத்துக்காகவும் தான்டா இந்த ஆரிய பிராமணன் எல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் வீட்டிலிருந்து கொண்டு இந்தியன் ரோவை கைப்பாதையாக பயன்படுத்திக் கொண்டு ஈழத்து தமிழர்கள் நாங்கள் தனிநாடு கேட்ட பொழுதுதான் நம்மளை அடிச்சு விரட்டினான்டா. ஆகவே என் அன்புமிக்க உலக தமிழர்களே, தயவு செய்து ஈழத்தில் இருந்து கொண்டு ஒரு தமிழனாக இருந்து கொண்டு இந்த ராமன் சொல்ற நிப்பாட்டுங்கடாப்பா, மானங்கட்ட பயல்களா. தமிழர்கள் எங்களுக்கு இந்துவும் வேண்டாம், தமிழர்கள் எங்களுக்கு ஸ்ரீராம ஜெயமும் வேண்டாம், தமிழர்கள் எங்களுக்கு எமது முப்பாட்டன் சிவனே போதும், தமிழர்கள் எங்களுக்கு எமது சைவமே போதும். ஓம் நமச்சிவாய.